அதை டெல்லியில் இருந்துக்கிட்டு அமித்ஷா சொல்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்பது உலகத்துக்கு வெளிச்சமாக தெரியப்படும். ரேஷன் கார்டுக்கு ஆட்சியில் வந்து 5 ஆண்டுகள் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ரேஷன் பொருட்களுக்கு. அதே ஒரு ரேஷன் கார்டுக்கு 2,50,000 ரூபாய் 4,50,000 ரூபாய் கடன் வச்சிருக்காங்க. ஏற்கனவே 21 2,50,000 ரூபாய் கடன் இருக்குது. 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து இவங்க 4 வருஷத்தில் ஒரு ரேஷன் கார்டுக்கு இதை சுமையை கூட்டியிருக்காங்க அப்படின்னு. இல்லைங்க, ரேஷன் கார்டுக்கு இன்றைக்கு 3000 ரூபாய் கொடுக்குறோம். இதுவரை தமிழ்நாடு வரலாற்றிலே 2500க்கு மேல் கொடுக்கப்படவில்லை. முதல் முறையாக இந்தியாவிலேயே 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குகிற ஒரே அரசு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு. 4 வருஷம் கொடுத்தாங்க பொங்கல் தொகுப்பு வந்து இப்போ எலெக்ஷன் வரனால 3000 கொடுக்குறாங்க. இதை வச்சு ஓட்டு வச்சு வாங்க போட்டுறாங்க. என்ன பண்ணாங்க? 3000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க நம்புறீங்களா? அப்புறம் என்ன? எங்களுடைய திட்டங்களை வைத்து தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள். எங்களுடைய திட்டங்கள் மக்களை சென்றடைந்து விட்டன. இன்றைக்கு அனைத்து தரப்பும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். தவிர வேறு யாரும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிறாரு. அமித்ஷா பேசும்போது தேசிய முற்போக்கு வந்து ஆட்சி அமைக்கிறாரு. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து சண்டை. அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? அது உள்நாட்டு யுத்தம். அவங்களே அடிச்சுட்டு போட்டும், எங்களை பற்றி கவலை இல்லை. எங்கள் வெற்றி தெளிவாக உள்ளது. நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். எனவே நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு அடுத்தது யார் என்பதுதான் அவர்களுக்குள்ளே போட்டி. பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களால் மண்ணை கவர்த்திருக்கோம். அதே போல தமிழகத்தை 2026 மண்ணை கவர்வோம். இங்கே நாங்கள் அமித்ஷாவை மண்ணை கவர்வோம். பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு வந்து பல பேர் அரசு ஊழியர்கள் எல்லாம் மாற்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எதிர்மறையான கருத்துக்களே கிடையாது. 2003 அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திட்டம் கொண்டு நிறுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிற திட்டம்தான். அரசின் நிதிநிலை மிக மோசமாக இருக்கிறது, நமக்கு தருவார்களா தரமாட்டார்களா என்று இருந்த நிலையிலே அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்காத வகையிலே இன்றைக்கு ஓய்வூதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது அனைத்து அரசு ஊழியர்களுடைய வயிற்றிலே இன்றைக்கு இந்த பால் காய்ச்சியதை போல் இருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் திரும்ப அண்ணாமலை பேசிருக்காரு. 90 நாட்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படும். எந்த 90 நாள் பார்ப்போங்க? 40, 50, 60 இது என்ன? அண்ணாமலை இன்னைக்கு வேணாலும் சொல்லிட்டு தான் இருப்பாரு மாற்றம்னு. மாற்றம் இல்லை, அவர்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். சார், நாங்கள் இப்போ வந்து தலைவர் தளபதி தான் முதலமைச்சர்னு சொல்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் தான் சொல்கிறோம். நாங்கள் எந்த இடத்துலையும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வாக்களியுங்கள் என்று கேட்கவில்லை. தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தொடர, திராவிட மாடல் ஆட்சி பார்ட் 2 தொடர, தலைவர் தளபதியினுடைய கரங்களை வலுப்படுத்த எங்களுக்கு உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கவுமே தவிர உதயநிதி ஸ்டாலினை இப்போது நாங்கள் முன்னிறுத்தவில்லை. இந்த தேர்தல் பணிக்காக இன்றைக்கு அவர் சுழற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைவராக அவர் இருக்கிறார். எதிர்காலத்தில் அவர் இந்த கட்சிக்கு தலைவராக வருவார். உள்துறை அமைச்சராக இருந்தது பேசும்போது அதிமுக திமுக அமைச்சர்கள் வந்து தற்போது வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி நாங்கள் எங்கேயும் வெள்ளை பெயிண்ட் வாங்கி அடிக்கலாம். அது வந்து அமித்ஷாவினுடைய கண்டுபிடிப்பு. ஏன்னா அவர் என்ன சொல்றார்? நயினார் நாகேந்திரனுடைய கண்டுபிடிப்பு. கடைசி ஏதாச்சும் ஒரு பழியை தூக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது போடலாம்னு நினைக்கிறாங்க. எந்த பழியும் எங்கள் மீது போட முடியாது. செந்தில் பாலாஜி அந்த இடத்துல இல்லை. சம்பவம் நடந்த பிறகு அந்த மாவட்ட செயலாளர், அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டதாலே மருத்துவமனைக்கு வந்து உடனடி சிகிச்சையில் அவர் ஈடுபட்டார். தமிழ்நாட்டுக்கு 11 லட்சம் கோடிக்கு மேல நிதி ஒதுக்கியிருக்கோம். ஆனால் அவங்க நிதியை தரலன்னு சொல்லி பொய்யான சார், 11 லட்சம் வர வேண்டியதுதான் வந்திருக்கு, கூடுதலாக வரல. மற்றவங்களுக்கு கூடுதலாக கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு கூடுதலாக தரவில்லை, நியாயமாக தரவில்லை. அதாவது எப்படின்னா ரேஷியோ வந்து எங்களுடைய ரேஷியோ குறைவு. காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்ததை ஒப்பிடும்போது நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு புள்ளி வர சார், காங்கிரஸ் ஆட்சியினுடைய ஆண்டு வருமானம் என்ன? இன்றைய
பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆண்டு வருமானம் என்ன? ஜிஎஸ்டியிலே நீங்கள் கோடிக்கணக்குக்கு போயிட்டாங்க. அன்றைக்கு அப்படியெல்லாம் வருமானம் கிடையாது. அதிலேயே அன்றைக்கு சிறந்த நிதி பங்களிப்பை காங்கிரஸ் ஆட்சியிலே UPA 1 தந்தது, UPA 2 தந்தது. தமிழகத்துல அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு போராடுவதற்கான உரிமை கிடையாது. அப்படி போராட அதை நீதி போராடினா வினோதமான ஆட்சியாளர்கள் என்ன சொல்றீங்க? போராடுவதற்கு உரிமை இல்லாத அரசு சார், எல்லாருக்கும் போராட்டம் நடத்துறதுக்கு உரிமை இருக்கு. அரசு ஊழியர்கள், ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். 6ஆம் தேதி போராட்டம் அறிவித்தார்கள். அதற்குள் தீர்வு காணப்பட்டு விட்டது. அவ்வளவுதான். யாரை போராட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா? போராட ஒழுங்காக அனுமதி கேட்டால் அவர்களுக்கெல்லாம் போராட அனுமதி கொடுக்கிறோம். அதில் தவறுகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம். திமுக கூட்டணி குழப்பம்னு சொன்னேன். இது வந்து வெட்ட வெளிச்சமா இருக்கு. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி வெளியேற முயற்சி செய்து எடப்பாடி சொல்லியிருக்காரு. சார், எடப்பாடி பகல் கனவு கண்டுகிட்டே இருப்பார். இன்னைக்கு எடப்பாடியே பாஜகவே முதலமைச்சர்னு ஒத்துக்கிறார். அப்புறம் எப்படி அவர் வந்து சொல்லுவார்? எங்கள் கூட்டணி சரியாக தான் இருக்கு. செல்வ பெருந்தகை வந்து தகுந்த காரணங்களை, சில விளக்கங்களை அன்றைக்கு அந்த நடைப்பயணத்துக்கானதை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எனவே எங்கள் கூட்டணியிலே தலைவர், எங்களுடைய தளபதி, அவரோடு அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் நல்ல நட்பில் இருக்கிறார்கள். எனவே